நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளை தவிர்த்து திமுக 20 இடங்கள்ல போட்டியிட்டுச்சு. அந்த 20 இடங்கள்ல ஏதாவது ஒரு தொகுதியில இஸ்லாமிய வேட்பாளர்களை இந்த திமுக நிறுத்தியதா? கிடையாது. ஆனா நாங்க சிறுபான்மை நலன், இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி திமுக. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். எதற்காக? சாதிவாரி கணக்கெடுப்பை இன்று வரை நீங்க நடத்தல. தமிழ்நாட்டில் எத்தனை சாதி இருக்கு, அந்த சாதியோட புள்ளி விவரங்கள் என்ன, அவர்களுடைய வேலை வாய்ப்பு என்ன, அவர்களுடைய தரம் எவ்வளவு தூரம் இருக்கு என்பதை ஆய்வு பண்ணுவதற்காக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொன்னா இல்லங்க அதிகாரம் எங்ககிட்ட இல்லங்க, ஒன்றிய அரசிடம் இருக்கு. அப்ப பீகார்ல எப்படி நடத்துறாங்க, கர்நாடகாவில் எப்படி நடத்துனாங்க? அப்ப கேட்கிறவன் கேனையனா இருந்தா என்ன வேணா சொல்லுவீங்களா? இது திரும்ப திரும்ப சொல்றேன், இது அண்ணன் விஜய் அவர்களுடைய காலகட்டம். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து அட்டுளைகளையும் உங்களுடைய முகத்திரைகளை மக்கள் மத்தியில் நாங்கள் கிழித்துக் கொண்டேதான் இருப்போம். தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சாதிய அடக்குமுறைகளிலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழர்களிடம் சாதிய புகுத்தி சாதி ரீதியான ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று எல்லோரும் குரல் கொடுத்து எல்லோரும் போராடணும். தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கு திமுக அதிகாரம் இருக்கு, ஆனா தனிச்சட்டம் கொண்டு வரல. ஆணையம் ஒண்ணு கொண்டு வரலாம் ஏமாத்துறதுக்கு.